வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பற்றி பேச போகிறோம்னா மார்க்கெட் ஒரு குயிக் அப்டேட் வந்து பார்க்கலாம். கூட பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் ஏதாவது இருந்தால் அதை பற்றி பேசலாம். அப்புறமா பிட்காயின் பற்றி பேசலாம். ஸோ இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து மேக்டெக் தமிழ் நீங்கள் இன்னொரு கிளிக் பேட் பயோடெக் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடியோஸில் சொல்கிறது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்கள் ஏதாவது காயினில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்கள் தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. நன்றி. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பிட்காயின் பேசலாம். ஸோ பிட்காயின் வந்து சார்ட் வந்து பார்க்கும்போது நான் எப்படி சொல்ல அரௌண்ட் $58,700 கிட்ட பிட்காயின் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சார்ட் வந்து 1 ஹவருக்கு வந்து மாற்றும் போது சார்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா லோ ரைஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது. பட் இப்போ இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் வந்து தெரிய வருது. ஸோ பிட்காயின் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குன்னு சொன்னால் இங்கே பாருங்கள். ஸோ ட்ரெண்ட் லைன் இங்கே வந்து வரும்போது ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்ட்ரெண்ட், அதாவது ஹையர் லோஸ் வந்து க்ரியேட் பண்ணி பிட்காயின் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. எங்கே வரைக்கும் போகலாம் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஹையர் லோஸ் வந்து எண்ட் ஆகலாம் அரௌண்ட் 59,500 கிட்ட. அப்படி இல்லைனா நம்ம வந்து ஏற்கனவே 4 ஹவரில் பேசின மாதிரி 4 ஹவரில் இது பார்த்தீங்கன்னா ஒரு டிசெண்டிங் ப்ராட்னிங் வெஜ்ஜாக வந்து இருக்குது இல்லைங்களா? ஸோ டிசெண்டிங் ப்ராட்னிங் வெஜ் வந்து ஒரு புலிஷான பேட்டர்ன். ஸோ புலிஷ் பேட்டர்ன் இருந்தாலுமே அது வந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து இப்படியே கீழே வந்தாக்கா அது வந்து ஒரு லோவர் ஹைஸ் தான் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ லோவர் ஹைஸ் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணல. பிரேக் அவுட் பண்ண ஆகும். நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், இப்படி 60,500 மேலே பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து பிரேக் ஆச்சுன்னா அது வந்து லோவர் ஹைஸ் வந்து இன்வாலிடேட் பண்ணுற மாதிரி, அப்புறமா இந்த டிசெண்டிங் ப்ராட்னிங் வெஜ்ஜோ பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி. பட் அப்படின்னு பண்ணால் கூட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இது வந்துடுது அரௌண்ட் 61,170 கிட்ட பார்த்தீங்கன்னா 200 EMA. பிட்காயின் வந்து எப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணுறோம் இந்த 200 EMA அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா 66,000லேருந்து டோட்டலாக கிட்டத்தட்ட 53,300 கிட்ட வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு $10,000 கிட்ட பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பிரேக்கிங் டவுன் த 200 EMA. ஸோ இது ரீக்ளைம் பண்ணிச்சுன்னா திரும்பி $10,000 மேலே போக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து போகுதா இல்லையா அப்படின்னு வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. அரௌண்ட் இந்த 59,000 to 60,000, 59,500 to 60,000 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ விச் கேன் பி அஸ்யூம்ட் ஆஸ் அ பேர் ஃப்ளாக். ஸோ 2 பேரலல் லைன் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேர் ஃப்ளாக் தான் இப்போதைக்கு பிட்காயின் வந்து பேர் ஃப்ளாக்கில் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிரேக் அவுட் பண்ணுமா இல்லை இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி பிரேக் டவுன் பண்ணுமா அதான் பொறுத்து தான் பார்க்கணும். அப்படின்னு இங்கேருந்து வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேர் ஃப்ளாக் வந்து மோஸ்ட்டாக ஒரு பெரிய கேண்டில், ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கேண்டில் வந்து இங்கே வந்து வந்துருச்சுன்னா 4 ஹவரில் ஒரு சின்ன கேண்டில் ஆகிட்டு சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் அவுட்டாக கூட மாறிடலாம். ஓகேங்களா? பட் அப்படின்னு பெரிய கேண்டில் 2 கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரே பேர் ஃப்ளாக் ப்ளே அவுட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டேல பார்க்கலாம். ஸோ ஒன் டேல என்ன தெரிய வருதுன்னா, ஒன் டேல பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு க்ரீன் கேண்டலாக க்ளோஸ் ஆகியிருக்கு. நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த க்ரீன் கேண்டல் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஷூட்டிங் ஸ்டார் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. பட் நான் வந்து எதிர்பார்த்தது ஒரு ஹேமராவோ இல்லை ஒரு இன்வெர்டட் ஹேமராக க்ளோஸ் ஆகும்னு பார்த்தா இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேண்டல் மோஸ்ட்டாக ஒரு ஸ்பின்னிங் டாப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்பின்னிங் டாப் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப் தான். பட் இட் இஸ் பிலோ த 200 EMA. க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 200 EMA மேலே தான் ஆகியிருக்கு. பட் இன்னையோட கேண்டல் அதாவது 57,700 கிட்ட இருக்கு இல்லையா? ஸோ இந்த கேண்டல் பார்த்தீங்கன்னா அப்படின்னு 58,700 கிட்ட இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அப்படின்னு இந்த கேண்டல் வந்து 58,000னா கீழே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல் மதியம் வந்து 200 EMA க்ளோஸ் ஆகிடும். அப்படின்னு இப்படியே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா இது வந்து பாசிட்டிவாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ். ஏன்னு கேட்டிங்கன்னா 200 EMA வந்து தாண்டிடும். பட் 200 EMA வந்து இருக்கே. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 60,000 will act as a resistance. ஓகேங்களா? ஸோ அது பார்க்கலாம் எப்படி வந்து இன்னையோட கேண்டல் அதாவது நாளைக்கு 5:30 மணிக்கு எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் பார்க்கலாம். ஸோ எத்தீரியம் பார்த்தீங்கன்னா நான் அப்படி சம்பந்தம் ஒரு $3,150 கிட்ட இருக்குது. ஸோ எத்தீரியம் கூட பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுருக்கு டு பிரேக் அபவ் த ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ பெருசாக வந்து இன்னும் பெருசாக வந்து பிரேக் அவுட் ஆகலை. ஸோ எப்படி இங்கே வந்து ஆனதோ அதே மாதிரி எத்தீரியம் வந்து இன்னொருக்கே பிரேக் அவுட் ஆகலை. ஒரு ஹை வால்யூம் கேண்டலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே கூட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹை வால்யூம் கேண்டலாக வந்து பிரேக் அவுட் இங்கே ஆச்சு. பட் இன்ன வரைக்கும் அது வந்து இங்கே தெரிய மாட்டேங்குது. ஜஸ்ட் ஹோவரிங் அபவ் த 200 EMA. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவ் ஸ்டோன் டோஜி அடிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் இதையும் அடிச்சிருக்கு. ஸோ இட் இஸ் ஷோயிங் இன் அன்சர்டனிட்டி. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சர்டனிட்டி இல்லை. ஸோ எப்படி வந்து மார்க்கெட் வந்து போக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் இண்டிகேஷன் தரலை. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவ் ஸ்டோன் டோஜி வந்து எத்தீரியம்ல கிரியேட் ஆகியிருக்கு இல்லைங்களா? ஸோ இது பார்க்கலாம். கிரேவ் ஸ்டோன் டோஜி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பேரிஷாக தான் வந்து இருக்கும்.
இருக்கும். பட் இப்போதைக்கு மேலே போயிட்டு விக்கு மேலே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா தேர் வில் பி நோ ப்ராப்ளம். விக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் ஆகி வால்யூம் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்க்ரீஸ் இன் வால்யூம் அதாவது இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் டிக்ரீஸ் இன் வால்யூம் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் வந்து சப்போர்ட் ஆக மட்டும்தான் அர்த்தம். அதே பார்த்தீங்கன்னா பிட்காயின்ல நான் வந்து காட்டுறேன். ஸோ டெய்லியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கும்போது இங்கே பார்க்கலாம், இந்த கர்சர் நீங்கள் பார்த்துங்க. ஸோ இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து போகிருக்கு அப்போ 58,700. ஆனால் வால்யூம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டிக்ரீஸ் ஆகியிருக்கு, விச் இஸ் இண்டிகேட்டிங் அ ரிவர்சல். அதாவது ப்ரைஸ் இஸ் நாட் சப்போர்ட்டிங் த அப் ட்ரெண்ட்னு சொல்லலாம். அப் ட்ரெண்ட் வந்து வீக்கெண்ட் ஆகிட்டு இருக்குது, அதுதான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாமினன்ஸ் வந்து பார்க்கும்போது டாமினன்ஸில் என்னத்தான் சொல்கிறது. ஸோ டாமினன்ஸ் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்குது போல். ஸோ 4 ஹவரில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் வந்து ஒரு ஃபாலிங் வெச்சில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது, விச் இஸ் அ வெரி ஹைலி புலிஷ் பேட்டர்ன் இன் டிஏன்னு சொல்லலாம். பட் இது வந்து புலிஷ் பேட்டர்ன் ஃபார் ஃபாலிங் வெச், பேரிஷ் ஃபார் ஆல் காயின்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா டாமினன்ஸ் மட்டும் பம்ப் ஆகி பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளோ இல்லை டம்ப் ஆச்சுன்னா ஆல்ரெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான அடி வாங்கிடும். அப்படின்னு ரெண்டுமே பம்ப் ஆச்சுன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இப்படி ஆல்ரெல்லாம் பார்த்திங்கன்னா மூவ் ஆகும். ஓகேங்களா? டெய்லியில் வந்து பார்க்கும்போது டெய்லியில் டாமினன்ஸ் பார்த்திங்கன்னா அதே தான், அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது. ஸோ இட் இஸ் ஸ்டில் ஆக்டிங் ஆஸ் அ சப்போர்ட். ஸோ இந்த கர்சர் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து சப்போர்ட் அடிச்சிருக்கு, இங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, திரும்பி இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, திரும்பி இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, திரும்பி பார்த்திங்கன்னா இங்கே வந்து சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால். ஸோ டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 200 EMA ஓடிச்சா 54,000, அதாவது 54,000 சொல்லுவாங்க, 54% இல்லை 53.80% ஓடிச்சு கேண்டில் க்ளோஸ் வச்சாக்கா தட் வில் பி வெரி ஹைலி புலிஷ் ஃபார் ஆல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் அதாவது பெரிய பெரிய லாங் டைம் ஃப்ரேம்ஸ் இல்லை ஹை டைம் ஃப்ரேம்ஸுக்கு. பட் சின்ன சின்ன டைம் ஃப்ரேம்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாமினன்ஸில் நல்ல ஒரு டம்ப் வந்து எதிர்பார்க்கும், அதாவது டம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஆல் காயின்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டாமினன்ஸோட டம்ப்பு, அப்புறம் பிட்காயினோட பம்ப்பு, இல்லை பிட்காயின் கன்சாலிடேஷன், இல்லை டாமினன்ஸ் வந்து பம்ப் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சில ஸ்கேல்பிங் சிக்னல்ஸ் கொடுப்பேன். ஸோ அந்த சிக்னல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்து சின்ன சின்ன ப்ராஃபிட் பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மேக்டெக் தமிழ் சிக்னல் ஃபேமிலி இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன ப்ராஃபிட் பார்க்கலாம். யாராவது வந்து விரும்புகிறீங்களோ கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த DXY பார்த்தீங்கன்னா DXY ரொம்ப நாளாக ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள்குள்ளவே இருந்தது. அந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் இப்போ வந்து ப்ரோக் ஆகிடுச்சு, அதாவது பிரேக் ஆகிடுச்சு சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபைனலி ப்ரோக்கன். பட் ஃபைனலி ப்ரோக்கன் பிலோ த 200 EMA கூட 200 MA கூட, விச் இஸ் அ பாசிட்டிவ் சைன். பட் இந்த ஒரு சப்போர்ட்டை ஓடிக்குமா? ஏன்னா இது இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இங்கே அதே ஒரு நாள், ஸோ மண்டே தான் தெரிய வரும். ஸோ இது வந்து ஆட்டமா இல்லை வந்து இது வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிட்டு. ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் மோஸ்ட்டாக வந்து சைட்வேஸ் போக வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, நாளைக்கு சண்டே. ஸோ வால்யூம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே வந்து போகிட்டு இருக்கு, இல்லை சைட்வேஸில் போகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில நியூஸ் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபண்டிங் ரேட்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ ஃபண்டிங் ரேட்ஸு இந்த ஒரு இதில் தான் பார்க்க முடியும். ஃபண்டிங் ரேட்ஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய சேஞ்ச் இல்லை. ஸோ நியூட்ரலாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிக்விடேஷன் ஹீட் மேப்பில் பார்க்கும்போது 24 ஹவரில் பார்த்தீங்கன்னா மேலே கீழே ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்குது. அரௌண்ட் 58,000 இருக்குது லிக்விடிட்டி. அரௌண்ட் 59,500 கூட பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி 500 to 380 ஸோ வச்சுக்கலாம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி வந்து இருக்குது. அப்புறமா 3 டேஸில் பார்க்கும்போது லிக்விடிட்டி வந்து கீழே தான் வந்து மோஸ்ட்டாக லிக்விடிட்டி இருக்குது. இந்த லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு தான் கீழே வருமானு எனக்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ அப்படின்னு வந்து ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இப்போ கிட்டே இருக்குது, லிக்விடிட்டி கிட்ட. ஸோ மோஸ்ட்டாக இந்த 59,000 பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிட்டு கீழே வர வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இப்படி பேர் ஃப்ளாக் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து பிட்காயினுக்கு வந்து இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த பேர் ஃப்ளாக் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பட் திரும்பி காமிச்சிடுறேன். ஸோ இந்த பேர் ஃப்ளாக் நீங்கள் பார்க்கலாம் 4 ஹவரில். ஸோ 59,500 to 60,000 ஸோ அந்த ஒரு ஜோனில் தான் இந்த பேர் ஃப்ளாகோட ஹை கூட இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில நியூஸ் வந்து பார்க்கும்போது ஸோ இப்படி நியூஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்னென்னு போட்டிருக்காங்கன்னா
Putin likely to make big announcement regarding Bitcoin and crypto in few days. Sources வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கன்ஃபார்மாக வந்து தெரியாது, பட் சோர்சஸ் மூலியமாக இது வந்து நியூஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்றே நான் வந்து இப்படி அப்படியே அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்படி ஜெர்மன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் டோட்டல் வாஷ் அவுட் ஆகிட்டாங்க. வாலெட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு பிட்காயின் கூட கிடையாது. தி ஜெர்மன் கவர்மெண்ட் ஹேஸ் நவ் 0 BTC. ஸோ டோட்டல் இருந்த எல்லா பிட்காயினுமே பார்த்தீங்கன்னா வந்து செல் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபியூச்சரில் இது வந்து கண்டிப்பாக வந்து ரிக்ரெட் பண்ணுவாங்க. யார் யார் இதை வந்து அக்ரி பண்ணுறீங்க மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணிட்டு நிறைய அந்த லைக் போட்டுடுங்க. ஸோ எந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறீங்க மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் ஜாம்லாம் உங்கள் விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பேசி மேக் சைனிங் ஆஃப். நீங்கள் பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.